ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே இரக்கம் உள்ளவரே மனதுருக்கம் உடையவரே இரக்கம் உள்ளவரே மனதுருக்கம் உடையவரே நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம் என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே ஐயா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே கூப்பிடும் யாவருக்கும் அருகில் இருப்பவரே கூப்பிடும் யாவருக்கும் அருகில் இருப்பவரே உண்மையை கூப்பிடும் குரல் தன்னை கேட்டு விடுதலை தருபவரே உண்மையை கூப்பிடும் குரல் தன்னை கேட்டு விடுதலை தருபவரே என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம் என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே ஐயா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே உலக தோற்ற முதல் எனக்காய் அடிக்கப்பட்டீ உலக தோற்ற முதல் எனக்காய் அடிக்கப்பட்டீ துரோகியாய் வாழ்ந்த என்னை மீட்டு புது வாழ்வு தந்து விட்டீ துரோகியாய் வாழ்ந்த என்னை மீட்டு புது வாழ்வு தந்து விட்டீ என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம் என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே ஐயா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே எப்போதுமே மிக ஸ்தோத்திரம் இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம் வானிலும் பூவிலும் மேலான நாமம் வல்லமையுள்ள நாமமது வானிலும் பூவிலும் மேலான நாமம் வல்லமையுள்ள நாமமது தூய சொல்லி துதித்திடும் நாமமது தூய சொல்லி துதித்திடும் நாமமது இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம் வேதாளம் பாதாளம் யாவையும் ஜெயித்த வீரமுள்ள திருநாமமது வேதாளம் பாதாளம் யாவையும் ஜெயித்த வீரமுள்ள திருநாமமது நாமும் வென்றிடுவோம் இந்த நாமத்திலே நாமும் வென்றிடுவோம் இந்த நாமத்திலே
எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். பாவத்திலே மாலும் பாவியை மீட்க பாரினில் வந்தமை நாமமது. பாவத்திலே மாலும் பாவியை மீட்க பாரினில் வந்தமை நாமமது. பரலோகத்தில் சேர்க்கும் நாமமது. பரலோகத்தில் சேர்க்கும் நாமமது. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். உத்தம பக்தர்கள் போற்றிடும் துதித்திடும் உத்தம பக்தர்கள் போற்றி துதித்திடும் உன்னத தேவனின் நாமமது. உலகெங்கும் ஜெயித்திடும் நாமமது. உலகெங்கும் ஜொலித்திடும் நாமமது. இயேசு என்ற திருநாமத்தில் எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். சஞ்சலம் வருத்தம் சோதனை நேரத்தில் தாங்கி நடத்திடும் நாமமது. சஞ்சலம் வருத்தம் சோதனை நேரத்தில் தாங்கியே நடத்திடும் நாமமது. தடை முற்றும் அகற்றிடும் நாமமது. தடை முற்றும் அகற்றிடும் நாமமது. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். Judges. கொத்தடிமைகள் சின்ன பிள்ளைகளை கலந்து வேலை பார்க்குறாங்க. மோடி அமைச்சாலும் மோடி சொல்லி தொடர்ந்து இந்த கூட்டணி நினைக்க கூடாது. கடவுள் சுத்தமான सर्ववल्लभं सर्वव्यापकं सर्वज्ञानिभागी சொல்லி நாங்கள்
கூடி நோக்கி பார்க்கத்தக்கதாய் நீர் பாராட்டின காரியங்களுக்கு நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். சுத்த தேவனே மகாஜாவே நேற்று மீண்டும் மகாதவே நாங்கள் துதிக்கிறோம், சுத்தத்திற்கிறோம். ஜீவன் சுகம் பலன் தந்து நாளை காண செய்து இந்த இடத்துல ஒரு சிலராக என்னை நோக்கி பார்க்க நீ பாராட்டி திருவிழை நினைத்து நன்றியோடு துதிக்கிறோம், சுத்தத்திற்கிறோம். கிடைக்காத சிலாக்கியத்தை நீங்கள் எனக்கு கடந்தபடியால் நன்றி சொல்லிக்கப்பட்டவர்கள் கூடி துதிக்கிறோம், சுத்தத்திற்கிறதாக ஜெபிக்கிற மாட்டார். மட்டுமா நீ தந்த எல்லா மழைக்காக நன்றி சொல்லி ஏற்ற வேளையிலே எல்லா நிலங்களும் பயிரிடப்பட்டு நல்லது விளைச்சலை விவசாயிகளுள்ளதாய் நீர் எனக்கு செய்வாய் நீ பெரிய காரியங்களை செய்யும் விவசாயி கிடைத்ததுனாலே எங்கள் பாவங்களை கழுவ மாட்டேன். செய்த பல விதமான பாவங்கள் உள்ளதாலும் வார்த்தையினாலும் நினைவினாலும் செய்யினாலும் செய்த பாவங்கள் எல்லாவற்றையும் தயவாய் இறக்கமாய் நீர் எங்களுக்கு நன்றி மாட்டேன். எங்கள் கல்வியை பசுத்தமில்லாமல் தரிசிக்க முடியாது. எங்கள் ஜபங்களுடைய சந்தையிலிருந்து சேர்த்தவர்களாய் காத்துவிட்டும் வழி நடத்தினார்கள். மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த பிதாவே, இந்த நாளை கொடுத்த தயவுக்காக நன்றி இசப்பா. அப்பா, ஒரு விஷயம் நாங்கள் இந்த நேரம் கூடி ஜெபிக்கிறது விருதாவாய் போகாதபடி அநேக வாரங்கள் நாங்கள் ஜெபிச்சிருக்கலாம்ப்பா. இனி வரக்கூடிய வாரங்களில் இன்னும் எங்கள் சபைகளில் அநேக ஜனங்களை கூட்டி சேருங்கப்பா. அப்பா, நீங்கள் சொல்லிக்கிங்க ஒவ்வொரு நாட்கள் நீங்கள் அனுதினம் உங்கள் சபையில் மக்களை கூட்டி சேர்ப்பேன்னு சொன்னீங்களேப்பா. அதற்கேற்ற ஆத்ம ஆதாயத்தை எங்களுடைய இருதயத்தில் ஊற்றுங்கப்பா. அப்பா, நாங்கள் அதுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. இந்நாள் நாங்கள் முழங்கால் படியிருக்கிற ஒவ்வொரு நேரங்களையும் நீங்கள் கணக்கு வச்சுருக்கீங்கப்பா. நாங்கள் எத்தனையோ நாள் கண்ணீர் வடித்து அழுது ஜெபித்த நேரங்கள் எல்லாம் நீங்கள் துருத்தியில் எங்கள் கண்ணீரை பிடித்து வைத்து அதற்கேற்ற பலனை தந்திருக்கீங்கப்பா. அப்பா, நாங்கள் அநேக நாங்கள் துன்பத்தோடையும் துக்கத்தோடையும் வருத்தத்தோடையும் சஞ்சலத்தோடையும் வந்து ஜெபிச்ச நேரங்கள் எல்லாம் எங்கள் கண்ணீரை கண்டிங்கப்பா. எங்கள் இருதயத்தின் ஏக்கங்களை நீங்கள் அறிஞ்சிங்க. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா, உங்களை துதிக்கிறோம்ப்பா. அப்பா, யோபு எப்படி தான் சிநேகருக்காக ஜெபிச்ச போது அவனோட சிறையிருப்பை நீங்கள் மாற்றினீங்கப்பா. நாங்கள் ஜெபிக்கும் போது எங்களுக்கு பக்கத்தில் இருக்கவங்க எங்களோட உற்றார் உறவினர்கள் எங்கள் சபைக்குள்ள இருக்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் சகோதர சகோதரிகளாக பார்க்குறோம்ப்பா. அவங்களுக்கு இருக்கிற ஒவ்வொரு பாரங்கள், அவங்களுக்கு இருக்கக்கூடிய வேதனைகள், அவங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் எல்லாத்தையும் நீக்கி போடுங்கப்பா. அப்பா, சத்துருக்கள் அநேக காரியங்களில் ஒவ்வொரு குடும்பங்களையும் எழுப்பி செய்கிறான்ப்பா. அவங்க ஜெபிக்க விடாதபடி, குடும்ப ஜெபங்களை ஏறெடுக்கப்படாதபடி, வேத வாசிக்க முடியாமல், இன்னும் ஜெபிக்க முடியாமல், அதிகாலையில் எந்திரிக்க முடியாமல், பிள்ளைங்கிட்ட பகிர்ந்து கொள்ள முடியாமல் எவ்வளோ காரியங்கள் இருக்குப்பா. இந்த ஒவ்வொரு காரியங்களும் நீங்கள் தடுத்து நிறுத்துங்கப்பா. நாங்கள் ஜெபிக்கும் போது நீங்கள் அதை அப்படியே தருவேன்னு சொல்லிங்க. நீங்கள் எதை கேட்கிறாயோ அதை பெற்றுக்கொள்வாய் சொல்லிங்கப்பா. எங்கள் விசுவாசத்தின் எல்லையை பெருக்கித்தாங்கப்பா. இப்போ நாங்கள் விசுவாசத்தோடு கேட்கிறோம்ப்பா. நீங்கள் அதை எங்களை என்னாதபடி நீங்கள் பாதுகாத்துக்கோங்கப்பா. அப்பா, எங்கள் சபையில் இருக்க வயதானவங்களும் உடைய கருத்துக்களாக அர்ப்பணிக்கிறோம். நீங்கள் வேதாகமத்தில் கொடுத்துருக்கீங்க, அவங்களுடைய அறிவுரைகள் எங்களோட சிரசுக்கு கிரீடமாய் அமையும் சொன்னீங்களே. ஒவ்வொரு பெரியவங்களையும் நாங்கள் மதித்து அவங்க சொல்கிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் கேட்க நீங்கள் எங்கள் செவிகளை திறந்தெடுங்கப்பா. உங்களுடைய எங்களுடைய இருதயத்தில் அந்த வசனமானது ஊடுருவி செல்ல உதவி செய்யப்பா. ஒவ்வொரு வாலிப பிள்ளைங்களையும், ஒவ்வொரு பசங்களையும், ஒவ்வொரு பொண்ணுங்களையும் உடைய கருத்துக்களாக அர்ப்பணிக்கிறோம். அவங்க ஸ்டடீஸை ஆசீர்வதிங்க. அவங்க வேலை பார்க்குற இடங்கள்ல ஒவ்வொருவருடைய கண்கள்லையும் கிருபை கிடைக்க, தயவு கிடைக்க நீங்கள் உதவி செய்யப்பா. எங்கள் ஆலயத்தில் எக்ஸாம், கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதின ஒவ்வொரு பிள்ளைங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நிறைய பேர் ரிசல்ட்டுக்காக காத்திருக்கலாம். நிறைய பேர் டிஎன்பி எக்ஸாம், நீட் எக்ஸாம்னு எவ்வளோ ப்ரிப்பரேஷன்ஸ்க்கு ஆயத்தப்படலாம். ஒவ்வொரு ப்ரிப்பரேஷனையும் நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. அவங்க விதைக்கிறாங்க. நீங்கள் வேதாகமத்தில் கொடுக்கப்பட்டிருக்க குதிரையோ ஜெயம் கத்தரால் வரும். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படுகிறது. ஆனால் அந்த ஜெயம் கத்தரால் வரும். அந்த குதிரை ஒவ்வொரு நாளும் அந்த யுத்தத்திற்காக தன்னை ஆயத்தப்படுத்தும்ப்பா. அதை ட்ரெயின் பண்ணுறவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்கும்ப்பா. அப்படிப்பட்டதான பிள்ளைங்க எங்கள் பிள்ளைங்க இருக்காங்கப்பா. அவங்க ஒவ்வொரு நாளும் உடைய சமூகத்தில் அமர்ந்து ஜெபிச்சாங்கப்பா. அதற்கேற்ற பலனை நீங்கள் தந்தீங்க. அதுக்காக கோடி நன்றிப்பா. 10th எழுதின ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி, 12th எழுதின ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி. நல்ல ரிசல்ட்டை கொடுத்தீங்க. நிறைய சாட்சிகளை கேட்க திரும்ப செஞ்சீங்கப்பா. அதற்காக நாங்கள் கோடி நன்றிகள் சொன்னாலும் அதற்கு
அதற்கு ஈடாகாத தேவனே. பிள்ளைங்க ஹையர் ஸ்டடீஸ்க்கு போகிறாங்கப்பா, அந்த ஸ்டடீஸில் அவங்க கவனத்தோடு இருக்க உதவி செய்யப்பா. ஃப்ரெண்ட்ஸ் அநேக டைவர்ட் பண்ணலாம்ப்பா, ஆனால் அந்த ஃப்ரெண்ட்ஸ்டையும் நீங்கள் பேசுங்கப்பா. அந்த பிள்ளைங்க உங்கள்கிட்ட அன்பின் சுவிசேஷத்தை அவங்களுக்கு அறிவிக்கும் போது அந்த பிள்ளைங்களோட இருதயம் திறக்கப்பட்ட இருதயமாக இருக்க உதவி செய்ய தேவனே. அதே போல் எங்கள் ஆலயத்தில் கூடிய சின்ன பிள்ளைங்களுடைய கருத்துக்களாக அர்ப்பணிக்கிறோம். அந்த சின்ன பிள்ளைங்களுக்கு நாங்கள் இடர்கள் உண்டாக்கணும். அந்த கழுத்தில் எந்திர கல்லை கட்டி நீங்கள் சமுத்திரத்தில் ஆழத்தில் போட சொல்லிக்கிங்களே, அப்படிப்பட்டதான தடைகளை பெற்றோரோ வயது முதிர்ந்தவங்களோ இன்னும் டிவியோ மொபைலோ இன்டர்நெட்டோ எதுவும் அந்த சின்ன பிள்ளைங்களை பாதிக்கக்கூடாதுப்பா. அவங்க கண்ணுனால் காண்ற ஒவ்வொன்றும் இச்சை தான்ப்பா. அந்த பிள்ளைங்க செல்லுக்கு அடிமையாகாதபடி அந்த பிள்ளைங்களை பாதுகாத்துக்கோங்கப்பா. எங்கள் சபையில் நிறைய சின்ன பிள்ளைங்க இருக்காங்க. நாங்கள் சின்ன வயசில் விதைக்கிற விதையானது வளரக்கூடிய நல்ல ஒரு விருட்சத்தை காண நீங்கள் கிருபை செய்யப்பா. நாங்கள் விதைச்ச எந்த விதையும் விருது ஆகி போகாதபடி சண்டே கிளாஸுக்கு ஒவ்வொரு பிள்ளைங்களும் கருத்துக்களாக அர்ப்பணிக்கும். குறிப்பாக கோயிலுக்கு ஒவ்வொரு பாடகக்குழு இருக்கு, அந்த ஒவ்வொரு பிள்ளைங்களும் கருத்துக்களாக அர்ப்பணிக்கப்பா. இப்போ அவங்க பாடும்போது ஆலயத்தில் மகிமை பெரிதாக இருக்குப்பா. நீங்கள் சொல்லிக்கிங்க ஒவ்வொரு இந்த ஆலயத்திற்காக நிறைய முயற்சிகள் எடுக்கிறாங்கப்பா. நீங்கள் வேதாந்தம் சொல்லிங்க இந்த ஆலயத்தில் முன்னிலைமை பார்க்கணும் பெரிதாக இருந்தது. அது வெறும் அலங்காரத்தில் மட்டும் இல்லைப்பா, நாங்கள் செய்கிற இந்த டெக்கரேஷன்லையும் நாங்கள் செய்கிற இந்த ஒவ்வொரு திங்ஸ்க்காகவும் இல்லைப்பா, இந்த ஆலயத்தில் இன்னியும் நிறைய ஜனங்கள் இதற்காக ஜெபிக்கணும், இதற்காக அவங்க முழங்கால்கள் முடங்கணும். இந்த ஆலய வளர்ச்சிக்காக அவங்க இருதயத்தில் நீங்கள் பேசுங்கப்பா. நாங்கள் பேச போகிறதில்ல, நீங்கள் பேசுங்கப்பா. எப்படி சவுலோட இருதயத்தில் பேசி அவனை நீங்கள் தாவீதோட அந்த ஒவ்வொரு நேரங்களையும் தாவீதை நீங்கள் பாதுகாத்தீங்கப்பா. அப்படிப்பட்டதான தேவன் சவுலை பவுலாய் மாற்றின தேவன் நீங்கள் துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நானே சொன்னேன். அவனோட இருதயத்தில் நீங்கள் எப்படி பேசுனீங்க அதே மாதிரி எங்கள் ஆலயத்தில் எத்தனையோ பேர் கடித இருதயத்தோடு இருக்கலாம்ப்பா. அவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. அவங்களுக்கு எந்த தண்டனை நீங்கள் கொடுத்துடாதீங்க. ஆலயத்தில் இருந்துக்கிட்டே நிறைய ஆலயத்துக்கு விரோதமாக செஞ்சுருக்கலாம். குறிப்பாக ஜார்ஜஸில் ஒவ்வொருவரையும் கருத்துக்களாக அர்ப்பணிக்கிறோம். தலைமை போதகருடைய கருத்துக்களாக அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு துணை ஊழியர்களுடைய கருத்துக்களாக அர்ப்பணிக்கிறோம். அந்த ஊழியத்திற்காக அவங்க ஓடுகிற நாட்கள் எவ்வளவா இருக்குது. நாங்கள் வெளியேருந்து போதகர் நாங்கள் சொல்லிடுறோம், அதற்குள்ளே நாங்கள் செய்கிற ஒவ்வொரு வேலையும் நீங்கள் அறிஞ்சிருக்கீங்கப்பா. அவங்க உங்கள் மகளுக்கு கணக்கு கொடுக்கணும்ப்பா. அவங்கள நாங்கள் எங்கள் வாயினால் எந்த வார்த்தையும் பேசாதபடி அது எங்களுடைய குடும்பங்களுக்கோ எங்களுடைய தலைமுறைகளுக்கோ எங்களுடைய சந்ததிகளுக்கோ அது இதாக போயிடக்கூடாதுப்பா. அப்பா நாங்கள் சபிக்கிற தேவனா இல்லாதபடி நீங்கள் எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன்ப்பா. அப்படிப்பட்டதான ஆசீர்வாதமுள்ள தேவன் எங்களையும் ஆசீர்வாதமாக வச்சிருக்கீங்க. அதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. எங்கள் தலைமை போதகருடைய கருத்துக்களாக அர்ப்பணிக்கிறோம்ப்பா. அவங்களுக்கு ஒவ்வொரு நாளும் அவங்க எங்களை எப்படி வழி நடத்தணும், தலைமை சபைக்குள்ளே எப்படி அவங்க கட்டப்படணும், இன்னும் ஜனங்களை எப்படி அவங்க கட்டப்படணும்னு அவங்களுக்கு நீங்கள் நல்ல பலத்தை தாங்கப்பா. அப்பா இருக்கிற கமிட்டிக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கோர்ட்லேருந்து வந்த அந்த ஆர்டருக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இன்னும் அநேக காரியங்கள் இருக்குப்பா, அதெல்லாம் உங்களுடைய கருத்துக்குள்ளாக நாங்கள் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. நாங்கள் விவரிக்க முடியாத எவ்வளோ அதிசயங்களை எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செஞ்சுருக்கீங்கப்பா. நாங்கள் ஜெபிச்ச அநேக ஜெப குறிப்புக்கு ஆலயத்தின் மூலமாகவே நீங்கள் பதில் கொடுத்துருக்கீங்க. அதுக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஒவ்வொரு கிளை சபைகளும் நம்முடைய கருத்துக்குள்ளாக அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு கிளை சபை போதகரும் நம்முடைய கருத்துக்குள்ளாக அர்ப்பணிக்கிறோம். அவங்க குடும்பங்களில் அவங்கள சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஜனங்கள் எல்லாரையும் நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. அவங்க போதக பணிகளில் நீங்கள் எந்த இடர்கள் வராதபடி, எந்த முட்களும் எந்த தடைகளும் வராதபடி நீங்கள் அவங்கள எடுத்து பயன்படுத்துங்கப்பா. அவங்க நல்ல மெய்ப்பனாக இருந்து அந்த ஒவ்வொரு மந்தைக்குள்ளே ஆடுகளை கூட்டி சேர்க்க நீங்கள் கிருபை செய்யுங்கப்பா. நாங்கள் ஏனோதானும் ஜெபிச்ச ஜெபமாக இருந்தாலும் எங்களுடைய ஜெபத்தின் ஆர்வத்தையும் எங்கள் ஜெபத்தின் அந்த நோக்கத்தையும் நீங்கள் அறிஞ்சிருக்கிற தேவன்ப்பா. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இதனை ஒவ்வொரு வேலையும் கருத்துக்குள்ளாக அர்ப்பணிக்கிறோம். இயேசு மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். இப்படி நாங்கள் வந்து சிறு பிள்ளைகளாக இருக்கிறோம். சிறு பிள்ளைங்க எத்தனையோ பேர் வந்து இனிமையான விஞ்ஞான முடிவுகள் அதிகம் இருக்காங்க. அவங்க எல்லாருமே சபா. இப்போ கூட வந்து விபிஎஸ் நல்லபடியாக நடந்துச்சு. அதில் நிறைய பேர் இருந்தாங்க. அதுதான் நன்றி சபா. அப்புறம் விபிஎஸ் வேண்டிய திருப்பி நாங்கள் விபிஎஸோட விட்டுறாங்க. அவங்கள சண்டே கிளாஸ் எடுக்க உதவி செஞ்சீங்க. அதுக்காக நன்றி சபா. சிறு பிள்ளைங்க ஒவ்வொரு வேலையும் இறங்கு சபா. அவங்க எல்லாருமே இனிமையான விஞ்ஞான கடவுள் ஒன்று அவங்க பிள்ளையா மாற உதவி செய்ய சபா. அவங்க மூலியமாக அவங்க ஃப்ரெண்ட்ஸு அவங்க அப்பா அம்மா எல்லாம் ரசிகமோட உதவி செய்ய சபா. நாங்கள் வந்து சண்டே வந்து கிராம வழி போகிறாங்க ஆசிரியர் சபா. அதனால ஒவ்வொரு குழந்தைங்க வழியும் இறங்கு சபா. கற்றுக்கிறதுக்காக தான் வசனம் பாட்டு அதெல்லாம் வாழ்க்கையில் பிரயோஜனமாக இருக்குது. அது மூலியம் அவங்க உதவி செய்ய சபா. அது மூலியமாக அவங்க அப்பா அம்மா எல்லோரும் ரசிக்கப்பட உதவி செய்ய சபா. அப்படி நல்ல முறையில் தான் நன்றி சபா. அதுக்கப்புறம் நிறையா சின்ன பிள்ளைங்கன்னா கடத்தி கொண்டு போய் கடத்துறாங்க சபா. அதெல்லாம் நிப்பாட்ட உதவி செய்ய சபா. 6 நிமிஷம்லாம் திருடுறாங்க. அப்புறம் சிக்னல்லாம் பிச்சை வைக்கிறாங்க. அதெல்லாம் மாற்றி கொண்டு சபா.
சபா சிறு பிள்ளைங்க ஒவ்வொருவரையும் பாதுகாத்து சபா எங்களை பாதுகாத்து அவங்க எல்லாரையும் பாதுகாத்து சபா சிறு எல்லாரையும் பாதுகாத்து பாதுகாத்து சபா சிறு பிள்ளைங்க சின்ன வயசுல என்ன கேட்டால் தப்பான பாதத்தில் இல்லாதபடி அவங்களால பாதுகாத்து சபா அவங்களாம் நல்ல ஸ்கூலில் நல்லா படித்து நல்ல பிள்ளையாக வாழ முடியும் சொல்லுங்க சபா அவங்க எல்லாருமே அவங்க பிள்ளையாக மாற முடியும் சபா மனமாக முடியும் சபா சிறு பிள்ளையாக பார்த்துருவோம் பேசுனதுக்கே நல்ல பிள்ளைங்க ஆமென். இந்த வேலைகளை இந்திய நாட்டுக்காக போல பாதுகாப்புக்கான சொல்கிறோம். இந்த நாட்டில் நடந்த தேர்தலுக்கான சொல்கிறோம் சபா. இந்த தேர்தலில் எந்த ராசமாவது ஏற்படாமல் நல்ல சுமூக முறையில் போனதுக்கான சொல்கிறோம் சபா. நீங்கள் தந்திருக்க ரிசல்ட்டுக்கான நன்றி சொல்கிறோம். இந்த தேர்தலில் நீங்கள் யார் வரணும் அப்படின்னு தீர்மானிக்கிறீங்களோ அவங்களோட கொண்டு சேர்ந்தீங்க சபா. இப்போ இருக்கிற கூட்டணிகள் எல்லாத்தையும் நீங்கள் ஆசிரியங்க. இங்கே பெரிதான தேவையான பெரிதான அதோட நீங்கள் நல்ல மீட்டு தான் நன்றி சொல்கிறோம் சபா. உங்களுடைய சித்தத்தின் சொல்லிதான் நன்றி சொல்கிறோம். மேலும் இப்போ இருக்கிற கூட்டணியும் மாநிலத்தை ஒரு நல்ல கூட்டணியாக அமைய சபா. நீங்கள் யார் வச்சிருக்கீங்களோ அவங்க நிச்சயமாக அவங்க பிரதமராகி அவங்க இந்திய நாட்டுக்கு நல்லது செய்ய முடியும் சபா. நீர் மாற்றம் செய்யப்பட நன்றி சொல்கிறோம் சபா. இருக்கிற ஒவ்வொரு நாட்டு இந்திய நாட்டின் ஒவ்வொரு முதலமைச்சர் காணிச்சிருக்கிறோம், காணிச்சிருக்கிறோம், எம்பி காணிச்சிருக்கிறோம், சபா கவுன்சிலர் காணிச்சிருக்கிறோம். இருக்கிற ஒவ்வொரு அரசு அதிகாரிகள் காணிச்சிருக்கிறோம் சபா. இந்த இந்திய நாடு முழுவதும் உங்களுடைய நாடாக மாற நீட்டு பேசுங்க. உங்களுடைய வசனத்தை நாங்கள் யாருக்கும் அஞ்சாமல் நாங்கள் தைரியமாக பேசுகிறோம். நீங்கள் பேசுகிறீங்க சபா. இருக்கிற ஒவ்வொரு மக்களையும் நம்ம செய்வீங்க. இந்திய நாட்டின் வளர்ச்சிக்கு தடையாக இருக்கிற ஒவ்வொரு தேசத்தையும் எடுத்து போடுங்க சபா. நீங்கள் அவங்க நல்வழிப்படுத்தி அவங்க இந்திய நாட்டின் வளர்ச்சியும் மேலே போகிறதுக்கு எப்படி பேசுங்க சபா. இந்திய நாட்டுக்கு இந்த மாதிரி மழைக்கான பேசுகிறோம். நீங்கள் இந்த விதமான மழை வந்து விவசாயிகளுக்கு நல்ல ஒரு நல்ல காரியத்தை பேசுகிறோம் சபா. நல்லா தொடர்ந்து எந்த நாடுகளும் வளர்ச்சி இல்லை, முன்னே வளர்ச்சி இல்லை, எந்த எல்லா இடத்துலையும் குறைந்து விடாதபடி இன்னும் டெவலப்பிங்கான டெவலப்பிங் அந்த மாறி பேசுகிறோம் சபா. எந்தவித போர்க்கால எந்த போர் எதிர்பார்ப்பதையும் நீங்கள் ஆராய்ச்சி வழி மாற்றம் சபா. இப்போது நிறைய நடக்குது, போர் நடக்கிறாங்க நம்ம டிபார்ட்மெண்ட் சபா. நிறைய பேரிடர்கள் சபா. இது வந்தாலும் உங்களுடைய சித்திரப்படி வளர்ச்சி செய்வீங்க சபா. நீங்கள் சீக்கிரத்தில் வரவாறு நன்றி சொல்லிக்கிறோம். யாருக்கு எந்த ஒரு நீங்களே பாதுகாத்து வரீங்க. இரவை தேர்வு செய்வதற்காக நன்றி சொல்லிக்கிறோம். இந்திய நாடு முழுவதும் சொந்தமான நாடாக சபா. எந்த விதத்திலையும் உங்களுடைய வார்த்தையை நாங்கள் அசால்ட்டாக எடுக்காதபடி நீங்கள் உங்களுடைய வசனத்தை நாங்கள் சொல்லும்போது உண்மையாக சொல்ல நீங்கள் நாங்கள் ஒவ்வொருபொழுதும் உண்மையாயோட ஒரு பயபக்தி உள்ள பிள்ளைகளாக பயபக்தி உள்ள பிள்ளைகளாக உங்களுக்கு உண்மை விசுவாசம் உள்ள பிள்ளைகளாக உடம்பு பேசணும். ஒவ்வொரு மக்களுக்கும் நாங்கள் சொல்கிற சுவிசேஷம் அவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க எங்களும் அந்த ஆயப்படுறதுல நீங்கள் சபா. நாங்கள் எல்லாருமே அறிந்திருக்க நாங்கள் உங்களை ரட்சப்படைத்த நாங்கள் உங்களை பற்றி சொல்ல நாங்கள் தயக்கமும் ஏற்படாதபடி நாங்கள் தைரியமாய் போய் சொல்ல சபா. நாங்கள் மறித்தாலும் உங்கள் ரத்த சாட்சியாக மறிக்க நீங்கள் நீட்டான நாட்டு முழுவதும் பிரதமர் எல்லாத்தையும் நீங்கள் வர சொல்லுவீங்க சபா. வரக்கூடிய ஒவ்வொருத்தையும் உங்கள் கைகளாக ஒப்பு கொடுக்குறது சபா. யார் இருந்தாலும் நாட்டுக்கு நல்லது செய்ய நீங்கள் நீர் மாத்திரம் இங்கே நம்ம இருக்கிற நல்லது அதிகமாக இதனாலும் உங்களை நோக்கி பார்க்கத்தக்கதாக நேரத்துக்கு நீர் கொடுத்து அந்த நேரத்துக்காக நன்றி சொல்லிதான் வீடுகளில் நிறைவேற்றவர்களாக நான் மக்கள் ஒவ்வொரு மேலும் இருக்கட்டும் ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் ஆசிரியர்களுக்காக நமக்கு நாங்கள் யாராவுக்கும் வேண்டிய எல்லா காலத்தையும் ஆசீர்வதியும் விசாசான எந்த விதத்திலும் விடாதபடி நீ காத்துக்கொண்டு மாட்டோம். யாவர் மேலும் ஆசீர்வதிக்காக பங்கிட்டு மாட்டேன். விசாசனம் செய்து எல்லா அந்த வல்லமே
ஏமாற்று வேலையிலே நீர் பிள்ளைகளை வெளிப்படுத்தி அவர்களிருந்து அவர்கள் தப்பிக் கொள்ளுகிறதாய் குழு செய்வதாய் வேலை பார்க்கிறவர்கள் தொழில் செய்கிறவர்கள் ரிட்டையர்டானவர்கள் யாரும் நேரம் கேட்டோம் திருச்சபைக்கு இந்திய ஈடுபாடு உள்ளவர்களாய் சரியான நேரத்துக்கு ஆலயத்துக்கு வரவும் திருச்சபையில் கூறப்படுகிற வசனங்கள் துதி சோத்திரங்கள் யாவற்றின் மேலும் கண்ணும் கருத்துமாக இருந்து அவர்களை கவனித்து தங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே முன்னேறத்தக்கதாய் வருகிற ஒவ்வொரு மேலும் இறக்கப்படுவது தங்கி பெற்று மாட்டாங்க. ஒவ்வொருவரையும் நீ பலப்படுத்துங்க, ஒவ்வொருவரையும் நீ ஆசீர்வதிமாண்டவரை விசுவாசம் செய்க, திருச்சபைக்கு எதிராக செய்கிற எல்லா வல்லமைகளும் கிடைக்கும்படியாக நான் ஜெபிக்கிறோம். அவர்கள் விசுவாசங்களும் ஜெயிக்க முடியாதபடி நீர் அவனை கட்ட வேண்டுமா நான் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் கிடைக்க வேண்டவங்க அவன் செய்கிற எல்லா ஏமாற்று வேலைகளையும் தத்துவங்களையும் இயேசு நாமத்தில் நாங்கள் கட்டி வரமாட்டாங்க. எதுவும் திருச்சபை மக்களுக்கு எதிராக செயல்பட முடியாதபடி காத்துக்கொள்ள வேண்டுமா ஜெயிக்கிறவங்க ஒரு சிலர் மூலமாய் தூண்டிவிடப்பட்டு செயல்படுகிற எல்லா தீவிரமான காரியங்களும் இயேசு நாமத்தில் நான் முடக்குகிறோம். நீர் எங்களுக்கு தலைவராக இருந்து எல்லாவற்றையும் நீ காத்துக்கொள்ள வேண்டுமா ஜெயிக்கிறோம். சுற்றிலும் சூழ்நிலைதாய் நீர் காத்துக்கொள்ள வேண்டாம் ஜெபிக்கிறோம். ஜெபிக்கிற எல்லா ஜெபங்களும் பதித்தாலும் எல்லா மக்கள் மேலும் இருக்கட்டும். எல்லோரும் அறிந்தவர்கள் அவர்கள் மக்களாய் ஜெபிக்கிறவர்களாய் காணப்படட்டும். அவர்கள் கடைசி காலத்தில் எழுப்பதை சுத்தம் நிறைவாய் நிறைவேறுவதற்காய் உறுதியாய் உருவதாய் நீ ஒவ்வொரு மேலும் ஜபத்தின் நோயை நீ ஊற்று மாட்டாங்க பெரிய காரியங்களை செய்து ஞாயிற்றுக்கிழமையிலே நடப்பதாக வசனம் பங்கேற்கட்டும். அநேக மக்கள் வந்து ஆராதனை கொண்டு வரவும் உடைய வார்த்தையை கேட்டு துதி சோத்தங்களை முடிக்கத்தக்கதாய் நீ கிருபை செய்ய மாட்டார்கள். நீயாகவே ஒவ்வொரு பாகம் ஆலயத்துக்கு வருவது நல்லது என்று ஒவ்வொருவரும் உணர்வு கொள்ளத்தக்கதாய் ஒவ்வொருவருக்கும் ஞானமுள்ள இதயத்தையும் உணர்வுள்ள இதயத்தையும் தந்து நல்ல